நினச்ச மாரியே கங்காவுக்கும், காவேரிக்கும் இடையில சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து இப்ப காவேரியும், விஜயும் இந்த வீட்ல இருக்காங்க அப்டின்னா, அத யாரும் புரிஞ்சுக்க மாட்றாங்க. அதில நெறைய பிரச்சனைகள் வருது. கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சகோதரிகள் தான் சரியில்ல அப்டிங்கிற மாரி ஆங்கிள்ல தான் இப்ப கதைய கொண்டு போயிட்டுருக்காங்க. அதில வந்து சாரதாவுடைய ஓரவஞ்சனையும் ஒரு பக்கம் காரணம் அப்டின்னு காமிச்சாலும், அப்டி இல்ல. சாரதா வந்து குமரன் கிட்டக்க உரிமை எடுத்துக்கிறாங்க. அவங்கள வந்து சின்னதுலேருந்து பார்த்ததுனால அப்டிங்கிறதுக்கு சில சீன்ஸையும் வச்சர்றாங்க. முதல்ல எடுத்தோனே வந்து எல்லாரும் ஒண்ணு மண்ணா உட்காந்து சாப்பிடும் பொழுதே டைனிங் டேபிள் வாங்கிடலான்னு சொல்றாங்க. தரையில 2 பேரும் உட்காந்து குமரனும், விஜயும் உட்காந்துருக்க. குமரனுக்கு பிடிக்கும்னு இவங்க ஆம்லெட் சர்வ் பண்றாங்க. நான் அத்தை கையில தான் அதிகமா சாப்பிட்டுருக்கேன். எனக்கு அத்தை கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அத்தை சூப்பரா சமைப்பாங்கன்னு பேசிட்டு இருக்க. மாத்தி மாத்தி இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்பொழுது, எனக்கு அம்மா பாசம் மாரி இருக்கு. இதுதான் தோணுது. நீங்க தான் எனக்கு அம்மா மாரி தோணுதுன்னு இப்ப விஜய் சொன்ன உடனே, ஏற்கனவே ஒரு மருமகனே எனக்கு மகன் மாரி தான். நீங்களும் எனக்கு மகன் தான். அப்ப 2 மகனா இருந்துட்டு போறீங்கங்கிறாங்க. அந்த நிவின பாவம் எல்லாம் கழட்டி விட்டுர்றாங்க. நிவினோட வாழ்க்கையில மண்ண வேற அள்ளி கொட்டிட்டு, அவரும் வந்து பாவமா வந்து டெய்லி வீட்டுக்குள்ளார போம்போது சோஃபால உட்காந்து முறைச்சிட்டு இருக்கிற யமுனாவ வேற பார்த்துட்டு போணும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, இப்ப இவங்கலாம் சந்தோஷமா சாப்பிட்டே எல்லாம் முடிக்க, இதுக்கப்புறம் தான் கங்கா வராங்க. கங்கா வந்து சாப்பிட போம்போது இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும்போதெல்லாம் இல்ல. கங்கா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேணும்னே வந்து ரொம்ப ஆடாதம்மா, சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து உன் மருமகன் புராணம் பாடிக்கிட்டே இருக்க. என்ன ஓவரா பண்ணுற, மகன் மாரினா நீ காலில் விழுகாத குறையா அவருக்கு சேவகம் செஞ்சால் அப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு வந்து திமிரா பேசிட்டு கடைசியாக என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா வந்து, ரொம்ப பணக்கார மாப்பிள்ளலாம் அவர் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லாமல் தானே இருக்காரு, செலவு காசே நம்ம தானே கொடுக்க போகிறோம் அப்படின்னு பேசின உடனே, ஏன்னா அவங்க பணக்கார திமிர் இல்லைன்னு சொன்னாங்கிறதுக்கு இப்படி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே வெளில வந்து காவேரி என் புருஷன் எப்படின்னு இப்படி பேசலாம், அவர் வந்து நான் பார்த்துப்பேன், எனக்கு வச்சுக்க தெரியும், அவர் என்னைக்கு இருந்தாலும் ராஜா தாங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. இவருக்கு சின்ன விஷயத்துக்கு டென்ஷனாக வராங்க போதே பாட்டி உனக்கு அவன் மேலே பொறாம, பணக்கார வாழ்க்கை வேணும், பணக்கார வாழ்க்கை தான் உனக்கு வேண்டி ரொம்ப சின்னதெல்லாம் ஆசைப்பட்டாங்க, இப்போ அது அவளுக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லி உனக்கு பொறாம அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. கடுப்பாயிட்டாங்க கங்கா. இது இன்னமும் பிரச்சனையாகவே தான் போயிட்டுருக்கும் போல். இந்த பிரச்சனைக்கு இடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த நாள் இப்போ காலையில வாக்கிங் எல்லாம் வந்து தன்னுடைய அத்தையை கூட்டு போறாரு விஜய். கூட்டு போய் நீங்க டெய்லி நடக்கணுங்கிறாரு. காவேரி நடக்கணுங்கிறாரு. ஒரே ஃபிட்னஸ் ரெஜிமா போயிட்டுருக்கும் பொழுது, இப்போ இவங்க இங்கே ரொம்ப வேர்க்குதுன்னு சொன்ன உடனே, கொடைக்கானல்காரங்களுக்கு எங்கே இருந்தாலும் வேர்க்க தான் செய்யும் அப்படின்னா, இல்லை கொடைக்கானல்னு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. எங்கள் வீடு அங்கே போகுது. ஏற்கனவே கொடுத்த காசெல்லாம் எடுத்துட்டான். அந்த வீடு தான் எங்கள் நினைவா இருந்தது. அவரோட நினைவா இருந்தது. அதுவும் போகுதுன்னு அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதை மீட்டு கொடுக்கணும்னு அடுத்து முடிவு பண்ணுறார் விஜய். அதுதான் அடுத்த கதைக்களமாக இருக்க போது. நடுவிலே வந்து இந்த பக்கம் யமுனா வில்லி, குட்டி வில்லி கங்கா அப்படின்னு சகோதரிகளின் கதையில் சகோதரிகள் வில்லியர்களான கதை அப்படின்னு சொல்லிட்டு கதையை கொண்டு போக போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.